ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே அக்கௌண்டன்சி. இப்போ நம்ம ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பரில் உங்களுக்கு வந்தது தான் உங்கள் பேட்சுக்கு ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பரில் உங்களுக்கு 36 அதாவது 36வது சம்மாக கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம் நெருங்குது இல்லையா, அதனால் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பரு, ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன் இதிலெல்லாம் கேட்க போகிற கொஷினை தான் நம்ம ஆன்சர் பார்க்க போகிறோம். அதனால் இது பார்த்துக்கோங்க, பார்த்துக்கிட்டு உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் கமெண்ட்ஸ் போடுங்க, ஓகேவா? இப்போ சம்முக்கு போயிடுவோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு சம்மு இது வந்து உங்கள் டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாண்மை கணக்கு 4th யூனிட்டில் 4வது யூனிட்டில் கூட்டாண்மை கணக்கு. அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே, அதாவது எக்ஸசைஸ் 2வது எக்ஸசைஸு உங்களுக்கு அதே சம்மு காமன் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பரில், அதாவது பொது அரையாண்டு தேர்வில் 36வது கொஷினில் இது கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போது புக்கில் பார்த்தீங்கன்னா 4வது யூனிட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டாண்மை கணக்குகள். அதில் நற்பெயர் கண்டுபிடிக்கிறதா இந்த சாப்டரில் கொஷின் நம்பர் 36ல் வந்து 3 மார்க் கொஷினாக இது கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? நீங்கள் எழுதின ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர் தான் இது, அரையாண்டு தேர்வு கொஷின் பேப்பர் தான் அதில் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், சம்மை நான் ரீட் பண்ணுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பின்வரும் விவரங்களிலிருந்து கடந்த 4 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும் அப்படின்னு கொடுத்துட்டு, ஆண்டு வந்து 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. 2015, 2016, 2017, 2018. இதில் பார்த்தீங்கன்னா 15ல் லாபம் கிடச்சிருக்கு 5000, 16லேயும் லாபம் கிடச்சிருக்கு 8000, 17லேயும் லாபம் இல்லை, நட்டம் கிடச்சிருக்கு 3000, 18ல் திரும்பியும் லாபம் கிடச்சிருக்கு 6000. ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நற்பெயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் ஆன்சரில் பாருங்கள், இது ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணது தான். இதே சம்ம நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ்லேயும், தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்கு தமிழ்லேயும் நான் போட்டிருக்கேன். இதை பார்த்துக்குங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், தமிழில் இந்த கொஷினுக்கான ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம நற்பெயர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சம்மில். அப்போ நற்பெயருக்கான ஃபார்முலா பாருங்கள். நற்பெயர் ஈக்குவல் டு சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது சம்மை பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்துக்கான ப்ராஃபிட்டும் லாஸும் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 இயர்ஸ்க்குள்ள லாபமும் நட்டமும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த டீட்டெயில்ஸும் இல்லை. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நற்பெயர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நற்பெயருக்கு ஃபார்முலா சராசரி லாபம் இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா, கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 3 அப்படிங்கிறது தெரியுது உங்களுக்கு. சம்மிலேயே 3 ஆண்டுகள் கொள்முதல் கொடுத்துருக்கறதுனால நமக்கு ஃபார்முலாவில் கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை 3. ஆனால் சராசரி லாபம் தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ சராசரி லாபம் ஈக்குவல் டு ஃபார்முலா பாருங்கள். சராசரி லாபம் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா சராசரி லாபம் ஈக்குவல் டு மொத்த லாபம் டிவைடட் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்கு. மொத்த லாபம் அப்படின்னா, இப்போ 4 வருஷத்துக்கு ப்ராஃபிட்னா மொத்தமாக 4த்தையும் கூட்டிக்கலாம். ஆனால் இங்கே 3 வருஷத்துக்கு லாபம், 1 வருஷத்துக்கு நட்டம் கொடுத்துருக்கு. அப்போ 3 வருஷத்து லாபத்தை கூட்டிக்கிட்டு நட்டத்தை கழிச்சிக்கணும். சரிங்களா? அப்போ முதல் வருஷம் 5000 கொடுத்துருக்காங்க, 2வது வருஷம் 8000 லாபம், 3வது வருஷம் நட்டம், 4வது வருஷம் லாபம். இப்போ லாபத்தை எல்லாம் கூட்ட போகிறோம். 5000ம் 8000ம் கூட்டினீங்கன்னா 13000 வரும். 13000த்துலேருந்து கடைசியாக ஒரு லாபம் 6000 இருக்கு இல்லையா, அதையும் கூட்டினீங்கன்னா 19000 வரும். அதுலேருந்து நட்டம் 3000 கழிச்சிங்கன்னா நமக்கு 16000 வந்துடும். இப்போ டிவைடட் பை 4ன்னு போட்டிருக்கிறது எத்தனை ஆண்டுகளுடைய லாபமோ அத்தனை. 4 லாபத்தை கூட்டணும். அதே மாதிரி 4 லாபம் அப்படின்னா 3 வருஷத்துக்கான லாபத்தையும் 1 வருஷத்தான நட்டத்தையும் நம்ம கழிச்சிட்டு ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். 4 வருஷம் அப்படிங்கிறது அவங்களே 4 வருஷம் ப்ராஃபிட்டுங்கிறதுனால 4ஆல் வகுக்கணும். புரியுதுங்களா? அப்போ 19000 நமக்கு டோட்டலாக ப்ராஃபிட்டு. அதுலேருந்து லாஸ் 3000 லெஸ் பண்ணோம்னா நமக்கு 16000 கிடைக்குது, 16000 கிடைக்குது. அந்த 16000 4 வருஷத்தால் டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த 16, அதாவது 16 4ஆல் கேன்சல் பண்ணும்போது 4 4s are 16, 4 16 போட்டுட்டிங்கன்னா 4 எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உள்ள 3 ஜீரோவையும் இதோட ஆட் பண்ணிங்கன்னா 4000 ருபீஸ், 4000 ரூபா கிடச்சிரும் உங்களுக்கு. அப்போ 16000, அதாவது 16000 4ஆல் வகுத்தா நமக்கு 4000 கிடைக்கும்.
4 4s 16, 4 4 16. அதனால் நமக்கு 4000 கிடச்சிருக்கு. அந்த 4000 தான் நமக்கு என்ன சராசரி லாபம். புரியுதுங்களா? இப்போ நமக்கு ஃபார்முலாவில் என்ன கேட்டிருக்காங்க, நற்பெயர் கண்டுபிடிக்க சராசரி லாபம். அந்த சராசரி லாபம் நமக்கு 4000 கிடச்சிருச்சு. இன்ட்டு அதாவது ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம்ல அந்த ஃபார்முலா பாருங்கள். நற்பெயர் ஈக்குவல் டு சராசரி லாபம் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது. இப்போ சராசரி லாபம் வந்து 4000 இன்ட்டு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? இப்போ நற்பெயர் ஈக்குவல் டு 4000 இன்ட்டு 3. அதாவது நற்பெயர் ஈக்குவல் டு 4000 இன்ட்டு 3. 4000ங்கிறது சராசரி லாபம் இன்ட்டு 3ங்கிறது ஆண்டு, கொள்முதல் ஆண்டு. ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கிட்டோம்னா 12000 தான் நமக்கு வந்து நற்பெயர். ஓகேவா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கா, உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கன்வே பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.